நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ரோடெல்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. பா 4 மணிக்கு எழுந்ததே ஒரு சூப்பராக இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கவரம் ரங்கநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான பல்லவர் காலத்து கோவில் இது. வாங்க மேலே போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலாம். ஒரு மண்டபம் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் படிக்கட்டுக்கு கீழே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 தூண் கொண்ட மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் பெருமாள் கோவிலில் அந்த மாதிரி மண்டபம் பார்ப்போம், அதே மாதிரியே இருக்குது. இது வந்து இப்போ வந்து கட்டியிருக்காங்க 2 தூணும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள் ஒரு பழமையான தூண். இதுதான் இந்த 3 தூண் கட்டியிருக்காங்க. 3 தூணும் இப்போ கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பழமையான தூண். ஆஞ்சநேயர் சிற்பம், ஆஞ்சநேயர் சிற்பம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து படிக்கட்டு இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிற்பத்தை வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க ஆஞ்சநேயர். இதுக்கு அடுத்தது பெருமாளுடைய பாதம். அதுக்கு அடுத்தது நாமம், சங்கு, சக்கரம். என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அற்புதமாக பாறையிலே அப்படியே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு அலுவலகம் மாதிரி இருக்குது. இதோட படிக்கட்டு இதுதான் கோயில் போகிற படிக்கட்டு. படிக்கட்டு ஏறலாம் ரங்கநாதர் பெருமாளை தரிசிக்க. மிக பெரிய ரங்கநாதர் இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு. என்ன ஒன்றுன்னா நிறைய வந்து குரங்குகள், நிறைய குரங்குங்க பார்த்து தான் வரணும். இங்கே பக்கத்துலேயே இருக்கு. 1300 ஆண்டுகள் பழமைமிக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் சிம்ம விஷ்ணுவின் மகனான மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட
இங்க இருக்கிற அரங்கநாதர் குடைவரை கோவில். செஞ்சியை ஆண்ட மன்னரான தேசிங்கராஜாவுக்கு இங்க இருக்கிற அரங்கநாதர் பெருமாள் தான் குலதெய்வமா வழிபட்டுட்டு வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு காரியத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெருமாள் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் போவாராம். ஒரு முறை தேசிங்கராஜா போருக்கு போகும்போது இங்கே இருக்கிற அரங்கநாதர் பெருமாள் கிட்ட வணங்கி உத்தரவு கேட்டிருக்காரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா பெருமாள் அவருக்கு உத்தரவு கொடுக்காத முகத்தை அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாராம். உத்தரவு கிடைக்காத போதும் ஜெயசிங்கராஜா பார்த்தீங்கன்னா போருக்கு போயிருக்காரு. அந்த போர்ல தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவர் உயிரும் பிரிஞ்சிருக்கு. அதனால தான் பெருமாள் உத்தரவு கொடுக்காத முகத்தை அந்த பக்கம் திரும்பிருந்தா இங்க இருக்கிற வரலாறா சொல்லப்படுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா கருவறையில பெருமாள் முகத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பின மாதிரி தான் அமைஞ்சிருப்பாரு. செஞ்சிய பார்த்தீங்கன்னா சிவசெஞ்சினும் இங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு செஞ்சின்னு அழைக்கப்படுது. இந்த ஊருக்கு சிங்கவரம் மட்டும் பேர் இல்லைங்க, இன்னும் பல்வேறு பேர்கள் அமைந்திருக்கு. சிங்கவரம், சிம்மபுரம், சிங்கவரம், சிம்மாச்சலம் சொல்லிட்டு பேரு அமைஞ்சிருக்கு. வேண்டியின் படிக்கட்டுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிறாங்க. கதவு, பழைய காலத்து கதவு. அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில். கீழே வந்து வரதராஜ பெருமாள் சன்னதி நேரா. ஸ்ட்ரெயிட்டா வரதராஜ பெருமாள் சன்னதி. உடனே பார்த்தீங்கன்னா நேராக வந்து வரதராஜ பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. பாறை வரதராஜ பெருமாள் சன்னதி பார்த்துட்டு இப்படி வந்த உடனே பெரிய பாறை, பாறைக்கு மேலே கோபுரம். இதுவும் 3 அடுக்கா, 3 அடுக்கு கோபுரம். அது கீழே விமானம். வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அதுக்கு அடுத்தது கருடர் சன்னதி. எதிர்த்தாப்புலே ரங்கநாதருடைய சன்னதி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ரங்கநாதர் உள்ளதான் மிகப்பெரிய பல்லவர் காலத்து குடைவரை ரங்கநாதர் பெருமாள், மிகப்பெரிய பெருமாள் அமைஞ்சிருக்காரு படுத்த நிலையில. கருவறைக்குள்ள இருக்கிற மூலவர் அரங்கநாதர் பெருமாள் பார்த்தீங்கன்னா 23 அடி
உயரம் கொண்டு ஆதிசேஷன் மேலே சயனித்திருக்காரு. அவருடைய சைடில் செவுற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி, கந்தர்வு, கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூமாதேவி, நாரதர், தேவர்கள், முனிவர்கள் சொல்லிட்டு பல்வேறு சிற்பங்களை குடைப்பு சிற்பமாக அவ்வளோ அற்புதமாக பல்லவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மூலவர் சன்னதிக்கு கீழே இருக்கிற படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா பல மன்னர்களின் கல்வெட்டுக்கள் இந்த படிக்கட்டில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸில் தூணு. இங்கே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அரங்கநாயகி தாயாரோடைய சன்னதி, அரங்கநாதர் சன்னதி. இது வந்து அரங்கநாயகி சன்னதி, தாயாரோடைய சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் தாயாரோடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துர்கையோட சன்னதியும் காளியோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இது ரெண்டுமே நம்ம வந்து உள்ளே போய் தரிசிக்க முடியாது, வெளியில இருந்து தான் தரிசிக்கணும். ஃபர்ஸ்ட்ல தேசிகர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி. கோவிலுக்கு சைட்லேயே வழி போகுது. அந்த வழியில் போனால் நம்ம மலைக்கு கொஞ்சம் மேலே போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்டபங்கள் சேதமடைஞ்சு நிறைய வந்து காணப்படுது மலைக்கு மேலே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை நீர் ஒன்று இருக்குங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் காலத்தில் கட்டின ஒரு சிறிய கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாயார் உடைய சிற்பமும், அதுக்கப்புறமா விஷ்ணுவும் தாயார் இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சிற்பமும், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய சிற்பமும் மட்டும்தான் இருக்குது. இந்த கோவில் இந்த இடம் எல்லாம் சரியாக பராமரிக்கிறதால யாரையும் மேலே விடுறதில்ல. இந்த இடம் எல்லாம் ஒரு நல்ல பராமரிப்பு இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இடம் எல்லாம் மேலே போய் பார்க்குறதுக்கு நம்மளால் மேலே போக முடியல. நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் இந்த குரங்கு பண்ணுற வேலையில் நீங்களே பாருங்க, நாய்க்கு பேன் பார்த்துனுக்குது குரங்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆகுனா பயந்துச்சு நான் குரங்கு. அவ்வளோதான், வாலில் போய் பேன் பார்த்துங்க. அது நல்லா சுகமாக பேன் பார்க்குதுன்னு நல்லா தூங்குது. வந்து கோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில். பெருமாள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நான் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ நீளமாக படுத்த நிலையில் சைன கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இவ்வளோ பெரிய வந்து பெருமாளை வந்து நான் எங்கேயும் பார்க்கல. இங்கே வந்து அவ்வளோ பெரிய பெருமாள் குடைவர கோவிலாக பல்லவர் காலத்தில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில், மிக சக்தி வாய்ந்த கோவில். படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 படி தான் இருக்கும், 100 ஒரு 110 படிக்கட்டு இருக்கும் மலைக்கு மேலே. அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம படிக்கட்டு ஏறின உடனே பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் வந்து அமைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா ரங்கநாத பெருமாள் சைன கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி, ரங்கநாயகி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு. ராமானுஜர் சன்னதி அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு மலைக்கு மேலே. இங்கே மலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து கோவில் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இன்னைக்கு இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் சிங்கவர கிராமத்தில் மலைக்கு மேலே ரங்கநாதர் திருக்கோவிலை தான் தரிசிக்கிறதுக்கு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.